ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சனில் நெத்திலி கருவாடு வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். மொருவில் எப்படி கருவாடு வறுக்கிறது ரொம்பவே சுவையாக இருக்கும். நெத்திலி கருவாடு தான் இருக்கிற கருவாட்டிலேயே உப்பும் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுடு தண்ணியில் நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ ஹாட் வாட்டரில் ஊற வைக்கலாம். இது நல்லா இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணி, அதில் இதை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா 2-3 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டில். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹாட் வாட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறமாவும் மண் சிறு துகள்கள் மாதிரி இருக்கும். அதுக்காக நார்மல் வாட்ரு போட்டு ஒரு 3 டைம் அலசிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க. நான் வந்து ஒரு 50 கிராம் நெத்திலி தான் எடுத்துருக்கிறேன். அதனால் 1 ஸ்பூன் தான், காரம் தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சிது. அது கூடமே ஒரு சிட்டிகை சால்ட், ஏன்னா நெத்திலி கருவாட்டில் உப்பு இருக்காது, அதுக்காக போட்டுட்டோம். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுடுறோம். மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 5 மினிட்டோ 10 மினிட்ஸோ நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சு சூடு ஏறிடுது. கொஞ்சம் தீயாமல் இருக்கிற பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கனமான பாத்திரமாக இருந்தால் மொருவெலாம் நல்லா வரும், அதுக்காக. இப்போ வந்து பேன் சூடு ஏறிடுது. தேவைக்கேற்ப எண்ணெய் விட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடு ஏறினதும் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுருங்க. இதுலேயே இந்த ஊற வச்ச நெத்திலியை போட்டுடலாம். இவ்வளோதான். இப்போது நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மொருவலாக வரணுன்னா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட் நல்லா வெயிட் பண்ணுங்கள். இது வந்து 50 கிராம் சொல்லிட்டேன், சாரி, 100 கிராம் கருவாடு. இது கருவாடுனா நிறைய பேரோட ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ மோஸ்ட்லி இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வேணான்றாங்க. ஆனால் வந்து இந்த பாதத்தில் சேத்து புண்ணு மாதிரி காரிகன்னு சொல்லுவாங்க, காலில் வந்து கொப்பளை மாதிரி வந்துட்டு தோல் உறிஞ்சி கிடக்கும். அந்த நோயெலாம் வராமல் இருக்கணும்னா நம்ம கருவாடு சாப்பிட்டோம்னா வராதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதுக்காக தான் இது அக்கி இதெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த தேம்பல் மாதிரி வருது பார்த்திங்களா, முகத்துலலாம் கருப்பு கருப்பாக, அதெல்லாம் வராது. மற்ற கருவாடை பற்றி அதிகமாக எனக்கு தெரியல. நெத்திலி கருவாடில் உப்பு இருக்காது மோஸ்ட்லி, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். மற்ற கருவாட்டுக்கெலாம் நீங்கள் உப்பு சேர்க்க வேணாம். இப்போது நல்லா செவக்கட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் திருப்பி விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் மொருவலாக ஒன்றை போல் வேகணும்னா நம்ம கிளறி விடணும். 2 டைம்ஸ் ஒன்றை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் நெத்திலி கருவாடு. இப்போ பாருங்கள், இந்த நெத்திலி தனியாக நம்ம ஆட் பண்ண எண்ணெய் தனியாக வந்துடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா மொருவலாக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு பழைய சாதத்தோடு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். அது இல்லையா, ஒரு ரசம் சாதம் இல்லை மிளகா கிள்ளி சாம்பார்னு சொல்லுவோம் இல்லையா, சிம்பிளான சாம்பார் சாதத்தோடு இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஜுரம் அடித்தவங்களாம் வாய் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்லலாம் கருவாடு விருப்பமாக சாப்பிடுவாங்க. அந்த டைம் பண்ணி கொடுக்கலாம் நம்ம. இப்போ மொருவலான நெத்திலி ரெடி ஆகிடுச்சு பரிமாறுறதுக்கு. வாங்க